ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விடாமுயற்சியை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பெரிய சினிமா லவர் இல்லை பெரிய ஒரு சினிமா நாலேஜ் இருக்க பர்சன்லாம் கிடையாது. பர்சனலாக நான் ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ, என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தோணுச்சோ நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். அப்படியே ப்ளஸ் கொஞ்சம் சஜஷன்ஸும், ஓகேவா? யாரும் என்ன போட்டு டேக் பண்ணாதீங்க, என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் உங்களோடது வேறு மாதிரி இருக்கலாம். பட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலை, ஒரு விசில், அந்த மாதிரி ஒரு ஃபைட்டு, ஒரு இன்ட்ரோ, ஒரு பிஜிஎம், ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய எதிர்பார்த்து போயிருப்போம். பட்டு அஜித் குமார் சார் வந்து படத்தை வந்து டோட்டலாக கதையை எப்படி சூஸ் பண்ணியிருக்காருன்னா, ஒரு கதை ஓரியன்டாக போயிருக்காரு, ஃபேன்ஸ் ஓரியன்டாக அப்படின்றத தாண்டி ஃபேன்ஸ்க்காக பாட்டு இந்த மாதிரிலாம் அவர் யோசிக்காமல் ஒரு கதை பெர்ஸ்பெக்டிவில் போயிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா படத்தில் பெருசாக இந்த கத்துற எலமெண்ட்டோ இல்லை நம்ம ப்ரெசன்ஸ், அஜித் சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு காமனான ஒரு ஸ்மூத்தான ஒரு படம். ஸோ நீட்டாக பார்க்கலாம். ஸோ பெருசாக ஒன்றும் சொல்கிற அளவுக்கு படத்தில் ஒன்றும் இல்லை. ஒரு நீட்டாக ஒரு ப்ளசண்ட்டாக பார்த்துட்டு வரலாம். பட் 200 ருபீஸ்க்கு அவ்வளோ ஒர்த் கிடையாது. ஓடிடியில் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுக்கான ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 5 or 6 மேக்ஸிமம், அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ. குட் டு கோ ஃபார் 2025.